அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காண்பவை வகுப்பு 4ஆம் வகுப்பு, பருவம் 1ஆம் பருவம், பாடம் அறிவியல், பாடத்தலைப்பு எனது உடல். கற்றல் நோக்கங்கள்: மனித உள்ளுறுப்புகளை இனம் கண்டு விவரித்தல், உள் உறுப்புகளின் பணிகளை பட்டியலிடுதல். குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் சார். குழந்தைகளா, இன்னைக்கு எனது உடல் என்ற அறிவியல் பாடத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய உடல் உறுப்புகள் எது சொல்லுங்க பார்க்கலாம். கண்கள், காதுகள், மூக்குகள், மூக்கு, வாய், கை, கால், தலை. வெரி குட். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கண்கள், காதுகள், மூக்கு, கைகள், கால்கள் இவையெல்லாம் நமது உடலுடைய வெளி உறுப்புகள். இப்போ நமது உடலுடைய உள்ளுறுப்புகளை பார்க்கலாமா? குழந்தைகளா, இது நமது உடலின் மாதிரி அமைப்பு. இதன் மூலம் நமது உடல் உள்ளுறுப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இது மண்டையோட்டுக்குள்ள மூளை, தொண்டை பகுதி, 2 நுரையீரல், இதயம், கல்லீரல், இரைப்பை, வயிற்றுப்பகுதி. சொல்லுங்க. மண்டையோட்டுக்குள்ள மூளை, தொண்டை பகுதி, நுரையீரல், இதயம், கல்லீரல், இரைப்பை, வயிற்றுப்பகுதி. இதுதான் நமது உடல் உள்ளுறுப்புகள். நம்ம கண்ணுக்கு தெரியாத உடல் உள்ளுறுப்புகள். புரிஞ்சுதா குழந்தைகளா? இப்போ உள்ளுறுப்பான மூளையை பற்றி பார்க்க போகிறோம். மூளை தலைப்பகுதியில் மண்டையோட்டில் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளா, இது மூளையின் மாதிரி அமைப்பு. மூளை 3 பகுதியாக பிரிக்கலாம். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளை நமது உடலின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் காரணகர்த்தா. இவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவார். நம்ம நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, ஓடுறது, இது எல்லாத்துக்கும் மைய காரணம் மூளை தான். இந்த மூளை மண்டையோட்டில் மிக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த மூளையின் எடை சுமார் 1.3 கிலோகிராம். குழந்தைகளா, அடுத்த உள்ளுறுப்பான இதயத்தோடைய மாதிரி அமைப்பு இது. இதயம் 4 அறைகளை கொண்டது. 1, 2, 3, 4. இந்த 4 அறைகளின் மூலம்தான் நம்ம உடலுக்கு தேவையான ரத்தத்தை கொண்டு செல்ல முடியும். அப்படி ரத்தத்தை கொண்டு செல்லும்போது ஏற்படுற அழுத்தம் தான் லப்டப் லப்டப் லப்டப்ங்கிற சத்தம். இதுதான் இதயத்தோடைய செயல்பாடு. குழந்தைகளா, இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த உள்ளுறுப்பு நுரையீரல். இந்த நுரையீரல் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு டெமோ மூலம் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் மூச்சுக்குழல் நினச்சிக்காங்க. இந்த மூச்சுக்குழல் வழியாக பிராணவாயு உள்ளே செல்லும்போது நுரையீரல் விரிவடையதா? மறுபடியும் உள்ளே இருக்கிற காற்று மூச்சுக்குழல் வழியாக வெளியே போகும்போது நுரையீரல் சுருங்குதா? இதுதான் நுரையீரலுடைய முக்கிய பணி. இப்போ சமீப காலமாக நுரையீரலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமி மூக்கின் வழியாக நுழைஞ்சு நுரையீரலை தாக்கக்கூடியது. அதனால தான் நம்ம மாஸ்க் போடுறோம். அந்த மூக்குக்குள்ளே இந்த கொரோனாங்கிற கிருமி போகக்கூடாதுன்ட்டு. அதனால் நீங்கள் எங்கேயுமே வெளியே போகாமல் இருக்கணும். அப்படி வெளியே போனாலும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு பாதுகாப்பாக இருக்கணும். புரிஞ்சுதா? சரி குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம அறிவியல் பாடத்தில் எனது உடலுங்கிற பாடப்பகுதியில் உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் பற்றி பார்த்தா. குறிப்பாக மூளை, இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
மறுபடி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.